என்னோட வெயிட் லாஸ் இந்த மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லி நான் ப்ரீ பிளான் பண்ணி வச்சிட்டேன் ஆல்ரெடி. ஸோ அதோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் உங்களுக்கு இந்த எபிசோட்ஸில் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் ஒரு இன்டர்மீடியேட் அல்லது ப்ரோ லெவலாக இருந்தீங்கன்னா தாராளமாக இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு பிகினராக இருந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு ரூலை மட்டும் கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் வெயிட் லாஸ்ன்னு சர்ச் பண்ணாலும் எக்கச்சக்கமாக உங்களுக்கு போஸ்ட் அண்ட் ஃபீட்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை பார்த்துட்டு ஃபேன்சி டயட் சார்ட்ஸ் எதை ஃபாலோ பண்ணுறதுன்னு இந்த மாதிரி ஒரு கில்ட் அண்ட் கன்ஃபியூஷன் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் உங்கள் பாடி கண்டிஷனுக்கு எது சூட் ஆகுதோ அதுக்கு ரிலேட்டடான ஃபுட்ஸ்லாம் நீங்கள் இன்டேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் எல்லாருமே காமனாக பண்ணுற ஒரே தப்பு வெயிட் லாஸ்னாலே கம்மியாக சாப்பிட்ணுன்னு சொல்லி நீங்கள் ஆல்ரெடி சாப்பிட்டு அந்த குவான்டிட்டியை டக்குன்னு கம்மி பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் டிராஸ்டிக்காக சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் அண்ட் ஹெல்த் இஷ்யூஸ் வர சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் உங்கள் லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணிவிட்டு அண்ட் தென் நீங்கள் வந்து வெயிட் லாஸ்க்குள்ளே போனீங்கன்னா உங்கள் பாடி வந்து இன்னுமே ஹெல்த்தியாக இருக்கும். இந்த மாதிரி ஹெல்த்தியான வேயில் நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணுறேன். டாடா.